ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ப்ராப்பர்ட்டி லைட். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா அட்வான்டேஜ் டெவலப் பண்ணிருக்க ஜுவல் ஆஃப் சென்னை அங்கதான் இருக்கோம். ஹாய் ஜீவன். ஹலோ, சொல்லுங்க, ஜுவல் ஆஃப் சென்னை இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆன் மெயின் ரோடு, நம்மளோட குண்டூர் ஹை ரோட்ல இருக்கு, மாதவரம் மெயின் ரோடுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ராம்லக்ஷ்மி பாரடைஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கு. இங்க நியர்பை அட்வான்டேஜஸ் ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாதவரமோட ஆந்திரா பஸ் டிப்போ சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 700 மீட்டர்ஸ்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. மாதவரமோட அந்த பஸ் டிப்போக்கு பேக் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.1 மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர்ஸ்ல நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷனும் வருது. இந்த ப்ராஜெக்ட் பத்தி யூஎஸ்பியா சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா அதான் யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா 5 ஏக்கர்ஸ் லேண்ட் இது உங்களுக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70% ஆஃப் ஓப்பன் ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ 30% மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து ஹைரைஸ் பில்டிங். ஸோ இந்த லொகேஷன்ல சொல்ல போனோம் அப்படின்னா மைவான் டெக்னாலஜில ஹைரைஸ் பில்டிங் யாருமே பண்ணல, சரிங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு 2 லெவல் ஆஃப் கார் பார்க்கிங் வரும், அதாவது பேஸ்மெண்ட், ஸ்டில்ட், அதுக்கப்புறமா பேஸ்மெண்ட் 2. ஸோ டோட்டலா 3 லெவல் கார் பார்க்கிங்ல இருந்து 18 ஃப்ளோர்ஸ் உங்களுக்கு வந்து பில்டிங் வருது. 18 ஃப்ளோர்ஸ்ல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரூஃப் டாப்ல வந்து அதிகமா வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அதர் பில்டர்ஸ்ல உங்களுக்கு. அதாவது நம்ம மேல எல்லாம் போக முடியாது, ஏன்னா ரொம்ப ஹைட் இருக்கு அப்படின்றதுனால. இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரூஃப் டாப்லயும் நம்ம அம்யூனிட்டிஸ் கொடுக்குறோம். அது ஒரு 22,000 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு. இந்த 22,000 ஸ்கொயர் ஃபீட் இல்லாம உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா 18,600 ஸ்கொயர் ஃபீட்ல சில்ட்ரன்ஸ்க்கான பிளே ஏரியா, கிளப் ஹவுஸ். இந்த கிளப் ஹவுஸோட சைஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 26,800 ஸ்கொயர் ஃபீட். ஸோ அதுல வந்து உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறமா ஜிம், அதுக்கப்புறமா யூனிக்கா இங்க சொல்ல போனோம் அப்படின்னா அர்பன் ரைஸ் ஜீனியஸ்னு ஒன்று பண்றோம். இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அர்பன் ரைஸ் ஜீனியஸ்ன்றது கிட்ஸ்க்கான லேர்னிங் சென்டர். ஸோ நீங்க இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி அதிகமாயிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றது, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதாவது இப்போ ஒரு டியூஷன் அந்த மாதிரி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா வீட்டுல நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கிறதுனால இவங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்போ ஹஸ்பண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் போயிட்டாரு, இல்ல அவங்களும் 2 பேரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இருக்கும்போது ஸோ அவங்களால வந்து குழந்தைங்களை டியூஷனோ இல்ல எங்கேயோ கொண்டு போக முடியல. அதனால என்ன பண்றாங்க, இவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணுன்றதுனால பசங்க கிட்ட கேட்ஜெட்டை கொடுத்து அவங்கள வந்து அதுல அவங்க வந்து இன்வால்வ் ஆயிடுறாங்க. அதனால பசங்களோட குழந்தைங்களோட எஜுகேஷனும் சரி அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான டியூஷன் சென்டர் நம்ம தனியா பண்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மட்டுமே இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு ரோபோட்டிக் கிளாஸஸ், குக்கரி கிளாஸஸ், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கான பிளே ஏரியாஸ், அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூஷனுக்கான சென்டர்ஸ் எல்லாமே இருக்கு. மேத்ஸ், சயின்ஸ், இந்த மாதிரி டியூஷன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து நம்ம கம்யூனிட்டியை விட்டு வெளியும் போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப் அண்ட் செக்யூர் நம்ம அதை பார்க்கணும் கண்டிப்பா. ஸோ அதனால அதுவும் இங்க இருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து அதர் பில்டர்ஸ்ல யாருமே பண்ணாதது. ஸோ அதை நம்ம பண்றோம் இங்க. இங்க வந்து உங்களுக்கு வந்து 2 BHK 3 BHK இந்த 2 லெவல் தான் நம்ம பண்றோம். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 BHK ஸ்டார்டிங் ஃப்ரம் 998 ஸ்கொயர் ஃபீட், அதுக்கப்புறமா 1140, 1160 இந்த 2 டைப் ஆஃப் 2 BHK இருக்கு. இதுக்கு அடுத்ததான் நம்ம போறோம் அப்படின்னா 3 BHK 2 டாய்லெட்னு ஒன்று எடுத்துட்டு வரோம். 3 BHK 2 டாய்லெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1298 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1375 வரைக்கும் இங்க இருக்கு உங்களுக்கு 3 BHK 2 டாய்லெட்ஸ். லார்ஜர் சைஸ் 3 BHK எடுத்தோம் அப்படின்னா 1578 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு. டோட்டலா இந்த யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க டோட்டலா 556 அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு வரோம். இதோட ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் ஃப்ரம் லான்ச்ல இருந்து 2 இயர்ஸ் ஆகும் உங்களுக்கு. 2027 உங்களுக்கு வந்து மார்ச்ல நம்ம ஹேண்ட் ஓவர் பண்றோம் ப்ராஜெக்ட். ஓகே சார். ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட்ல கொடுத்திருக்க யூனிட்ஸ் அதோட வேரியன்ஸ் எல்லாம் சொன்னீங்க, அதோட பிரைசிங் பத்தி சொல்லுங்க. பிரைசிங் சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 BHK 998 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங். அதோட காஸ்டிங் வந்து 90 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. சோ அதுதான் ஸ்டார்டிங் ரேஞ்ச் உங்களுக்கு இங்க இருக்கிறதுல உங்களுக்கு. ஓகே. இந்த ப்ராஜெக்ட்டோட கனெக்டிவிட்டின்னு சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 சைடு ஆஃப் கனெக்டிவிட்டி இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மூலக்கடையில இருந்து நம்ம வரலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் புழல், ரெட்டேரி இந்த சைட்ல இருந்தும் நீங்க வரலாம். ஆன் மெயின் ரோட் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறமா லெஃப்ட்ல நம்ம உங்களுக்கு அதாவது மாதவரம் பஸ் டிப்போல இருந்து லெஃப்ட்ல நம்ம போனோம் அப்படின்னா எண்ணூர் இந்த சரௌண்டிங் போகலாம், திருவற்றியூர் அந்த சைடு. அதுல இருந்து ரைட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியில வந்து ரைட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் பாடி, சரவணா ஸ்டோர், அண்ணா நகர் இதெல்லாமே க்ளோஸரா இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதவரம் ஆன் மெயின் ரோட்ல நம்ம லான்ச் பண்ணிருக்கோம்.
2 and 3 BHK வேரியன்ஸ்ல இருக்கு. லக்ஸூரியஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா இந்த ப்ராஜெக்டோட அப்ரிசியேஷன் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்க்கு இந்த லொகேஷன் வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியலா தான் மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.